மதி, ஒரே ஒரு வாய் குடிமா. குடிமதி, சொல்றாங்கல்ல, கொஞ்சமாவது குடிமதி. ஐயோ, என்ன விட்டுருங்க தனியா. வாங்கண்ணே, மதிய பாருங்கண்ணே. வணக்கண்ணே. வாங்க. என்னண்ணே நீங்க எல்லாம் இருந்துமா இப்படி நடக்குது? என்ன குமார் பண்றது? அந்த பாஞ்சாலியும் சோமும் இப்படி பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்கள உதைச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். மதி எங்கப்பா? உள்ள அழுதுட்டு இருக்கா சார். அவ அழுறத பார்க்க முடியாம தான் நான் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கேன். பயப்படாத, குழந்தை கிடைச்சிருன்னு சொல்ல வேண்டியதானே? அவ கேட்க மாட்டா. சரி சரி. மதி, அப்பா வந்துட்டீங்களாப்பா? எங்கப்பா என் குழந்தை? மதி, வெளியே இருக்கானா? மதி. அப்பா, எங்கப்பா என் குழந்தை? கூட்டிட்டு வரலையா? எங்கப்பா? கேக்குறேன்ல, சொல்லுங்கப்பா. கிடைச்சிரும் அம்மா. அப்போ கிடைக்கலையா? உங்களால கண்டுபிடிக்க முடியல, உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நான் தான் சொன்னேனே, அவங்க என் குழந்தை என்ன வேணாலும் செஞ்சிருவாங்கன்னு. அவங்களுக்கு துளி கூட ஈவிரக்கமே கிடையாதுப்பா. மதி, உங்க யாருக்குமே அவங்கள பத்தி தெரியாது. எனக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். அவங்கள மனுஷங்களே கிடையாது, பேய்ங்க, ராட்சசங்க. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப மோசமானவங்க. ஐயோ போச்சு, என் குழந்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அழாத மதி, சொல்லதை கேளுமா, அழாத. உன் பையன் நிச்சயமா கிடைச்சிருவான். எப்படி கிடைப்பான்? எல்லாரும் போனீங்க, போலீஸ்க்கு போனீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க. என்ன மிலிட்டரி வச்சு மட்டும் தான் தேடல. உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என் குழந்தைய என்னமோ பண்ணிட்டாங்க. அப்படிதான் எதுவும் நடக்காதுமா. ஜோதியண்ண, நீங்க என்ன சொன்னீங்க? குமாரண்ண போயிருக்காரு, எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் கொண்டு வரல? நீங்க சொன்ன வார்த்தையை உங்க யாராலையுமே காப்பாற்ற முடியல. ஆனா நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன். நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நான் என் வாக்க காப்பாத்துவேன். இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மதிக்கிட்ட சொல்லு, குழந்தை வந்துருச்சுன்னு. அண்ணே, குழந்தை வந்துருச்சுண்ணே. பாபு கொண்டு விட்டாப்ல. மதி, 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 குழந்தை வந்துருச்சு. மதி, கதவை திறந்து வா. மதி, சொல்லுங்கம்மா, குழந்தை வந்துருச்சு. குழந்தை வந்துருச்சுமா, கதவை தர. குழந்தை கிடைச்சிட்டாமா? மதி, கதவு தரமா? மதி, மதி, குழந்தை வந்துருச்சுமா? குழந்தை கிடைச்சிட்டா.
பாபு வா குழந்தைய கொண்டு வா சீக்கிரம் சீக்கிரம் வா நீ எனக்கு கிடைச்சிட்ட. நீ இல்லைன்னா நான் செத்துருப்பேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பாபு. இங்க பாரு பாபு. பாபு என்னாச்சு பாபு? நல்லமதி உன் குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ல மதி. பாபு எப்படியோ குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துட்டேன்ல மதி. பாபு என்ன நீங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஆம்புலன்ஸுங்களா? சார் இங்க ஒருத்தர் சீரியஸா இருக்காரு. ஆமா சார், விஷாலாட்சி நகர் கெருக்கம்பாக்கம், அது 2வது தெரு நம்பர் 28. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், தேங்க்ஸ் சார். பக்கத்துல தான் இருக்க வந்துடுறேன்னு சொன்னாங்க. நம்ம வெளியே போய் நிக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கு. கடவுளே, நான் நல்லது செய்யறேனா இல்ல தவறு செய்யறேனான்னு எனக்கு தெரியல. என் கூடவே இருந்து எனக்கு துணையரு. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் மாப்பிளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாப்பிள்ளை புடிங்க. என் பொண்ணுக்கு இது 2வது வாழ்க்கை, உங்களுக்கு இது 2வது ஜென்மம். மாப்பிள்ளை
உங்களை சாமி காப்பாத்துமோ இல்ல டாக்டர் காப்பாத்து வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணோட கண்ணீர் உங்களை காப்பாத்தும், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. இந்த தாலி என் பொண்ணு கழுத்துல கட்டுங்க. மதி உங்களுக்காக அழுவா, அவ விட கண்ணீர் உங்களை காப்பாத்தும் மாப்ள. மதி, உன் புள்ள உனக்கு அடிச்சிட்டாமா? அவனுக்காக இவ்வளவு நேரம் நீ கதறினியே. உன் புள்ள மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதே மாதிரிதான் நானும். என் பொண்ணு உனக்காக நான் எவ்வளவு அழுதிருப்பேன். போனதுல இருந்து நான் நெருப்பு மேல நின்னுட்டு இருந்தம்மா. இப்ப அதை விட ஒரு பெரிய பரீட்சையை ஆண்டவன் வச்சுட்டான். இப்பவும் சொல்றேன், இந்த சுந்தரி மனசு தொட்டு சொல்றேம்மா, என் புள்ள வாழ்க்கை அப்படியே புடிங்க எரிச்சிட மாட்டான்னு அந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. மாப்பிள்ளைய கத்தியில குத்திட்டாங்க. அவரை பெத்தவங்க எவ்வளவு தவிப்போட நிக்கிறாங்க பாருமா. அவங்கள விட 100 மடங்கு நம்பிக்கை எனக்கு இருக்குமா. என் பொண்ணு கழுத்துல கட்டின தாலி கயிறு இறங்காதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதி, உட்காருமா, உட்காரு. வாமா, உட்காரு, உட்காருமா. உட்காரு மதி. கட்டு பாபு. மதி, நல்லா இருப்பா.
ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. யாருக்கு என்னமாச்சு? என் வீட்டுக்காரருக்கு. ஐயோ என்னாச்சுமா? கழுத்துல மஞ்ச கயிறு புதுசா இருக்கு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு போல இருக்கு. என்னாச்சு உன் புருஷனுக்கு? அவரை கத்தியால குத்திட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். ஐயோ, குத்துனவன் நல்லா இருப்பானா? படுபாவி விளங்க மாட்டான், நாசமா போயிடுவான். ஒரு சின்ன பொண்ணு தாலியோட நிக்கிறத பார்த்தா எனக்கே அடிவயிறெல்லாம் கலங்குது. உன்னை பெத்தவங்க பார்த்துட்டு எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க. மா, உன் பேர் என்னம்மா? மதி. மதி, நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. அந்த பிள்ளையார் இருக்காரே, ரொம்ப சக்தி உள்ளவருமா. நான் சொல்றத கேளு. ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அந்த பிள்ளையார்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா உன் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாது. அந்த பிள்ளையாரு உன் புருஷன் உசுர காப்பாத்தி கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு 2-3 நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க உட்காந்து வேண்டவங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எனக்காக வருத்தப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேங்க. அம்மா ஒரு நிமிஷம்மா. என்னம்மா, நான் இவ்வளவு சொல்லி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறிய? ஏமா, உன் புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, போய் வேண்டிக்கம்மா. இதை விட உனக்கு வேற வேலை என்னமா இருக்கு? புருஷன் உசுருக்கு போராடிட்டு இருக்காருன்னா பொண்டாட்டி சாமி கிட்ட உட்கார்ந்துருக்க கூடாது, புருஷன் கிட்டதான் உட்கார்ந்துருக்கணும். நான் என் புருஷன் கிட்ட போறேன். நான் அவர் பக்கத்துல உட்காரணும், அவர் கையை பிடிச்சுக்கணும். இத்தனை நாள் கழிச்சு இதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடான்னு அவர்கிட்ட சண்டை போடணும். மதி வேணும் மதி வேணும்னு போராடினியே, இப்படி விட்டுட்டு போறதுக்காடான்னு அவர் சட்டையை பிடிச்சு நான் கேட்கணும். அம்மா சொன்னாங்க, தம்பி சொன்னா, தங்கச்சி சொன்னா, உங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த உலகமே வந்து சொல்லுச்சு, மதி இவன் உன் மேல உயிரா இருக்கான், இவனை நீ கட்டிக்கோன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் வேண்டாம் வேண்டான்னு போய் தூரமா நின்னு, இப்ப நான் வந்திருக்கேன்டா, என்னை கட்டிக்கடான்னு சொல்லணும். நான் அழறது அந்த சாமிக்கு கேக்குதோ இல்லையோ, சத்தியமா என் புருஷனுக்கு கேக்கும். அவர் எந்திரிச்சு வருவாரு. நான் அழுதா அவரால் தாங்கிக்க முடியாது. சாமி அவர் உயிரை கையில எடுத்துட்டு போன நினைச்சா கூட அவர் அந்த கையில இருந்து திமிரிட்டு வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என் பாபு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு, சத்தியமா வருவாரு. எனக்கு அவர்தான் சாமி. நான் அந்த சாமி கிட்டே போய் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் இருமா, புள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமாம்மா, எங்கே இருமா. மாமா, இதை கொண்டு போய் அவருக்கு வச்சு விடுங்க. பயப்படாத மதி, மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாது. அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியுமா. நான் இப்ப விபூதி கொடுத்தது கூட உங்க நம்பிக்கைக்காக தான். என்னம்மா அமைதியா இருக்க? ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் மாமா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குமா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அவன் நல்லபடியா பொழைச்சு வருவான், உன் கூட 100 வருஷம் வாழ்வாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன மாமா, தைரியமா இருங்க. ஆனா நான் அழ மாட்டேன் மாமா, என்னால அழவும் முடியாது. பாபு மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அழணும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவங்க தாமா அழுவாங்க. எனக்கு அது நிறைய இருக்கு. வரம் கொடுத்த சாமி என்னைக்குமே அதை திருப்பி புடுங்கிக்கிட்டது இல்ல. பாபு எனக்கு சாமி மாதிரி. அவன் கொடுத்த வரத்தை திருப்பி வாங்கிக்க மாட்டாமா. இதோ அவன் கொடுத்த வரம் என்கிட்ட இருக்கு. இது என்கிட்டயே தான் இருக்கும். மதி